بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் சூரத்துல் பக்கராவுடைய 260வது வசனத்தை பார்த்தோம். இன்றைக்கி 261வது வசனம். இது டாப்பிக்கே வேறு டாபிக் மாறிடுது. ஏன்னுட்டா குரான் ஒரே நேரத்தில் அருளப்படவில்லை. அப்போ தான தர்மங்களை பற்றி பேசுகிற வசனமாக இப்போ உள்ள பொருளாதாரத்தை செலவழிக்கிற சம்பந்தமாக, கஞ்சத்தனம் பண்ணாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால் என்ன நன்மை கிடைக்கும், செலவழிப்பதற்குரிய கண்டிஷன் என்ன மாதிரியான நோக்கத்தில் செலவழித்தா அதுக்கு நன்மை கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பற்றிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது, அது விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்த விரும்பியிருக்கிறான் அப்படின்ற அர்த்தம். அப்போ இதில் டாப்பிக்கே மாறிடும். 261 என்ன செய்யுதுன்னு கேட்டால், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன, அன்ஃபக என்றால் செலவு செய்தான், யுன்ஃபிகூன என்பது செலவு செய்வார்கள், அல்லதீன யுன்ஃபிகூனன்னு சொன்னால் செலவு செய்பவர்கள், ஆளை குறிக்கிறதா மாறிடும். அல்லதி சேர்ந்துருச்சின்னு சொன்னால் ஆட்களை குறிக்கிறதா மாறிடும். அல்லதீன யுன்ஃபிகூனா செலவு செய்பவர்கள். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன என்றால் செலவு செய்பவர்களுக்கு உதாரணம். மஸல் என்றால் ஓமையாக சொல்வது, ஒரு உதாரணம் சொல்வது. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன செலவழிக்கிறார்களே அவர்களுக்கு உதாரணம். என்னத்தை செலவழிக்கிறாங்கன்னா, அம்பாலகும் தங்களுடைய செல்வங்களை, தங்கள்கிட்ட இருக்கிற காசு பணங்களை என்ன செய்கிறாங்க, செலவழிக்கிறாங்களே அவங்களுக்கு உதாரணம். எங்கே செலவழிக்கிறாங்க? ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில். அப்போ அவனுடைய காசை செலவழிக்கணும் ஒன்று, அடுத்தவங்க காசை எடுத்து செலவழிச்சிட்டு போயிடக்கூடாது. ரெண்டாவது, அது அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளதாக இருக்கணும். எதெல்லாம் அல்லாஹ் நன்மை இருக்குது என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறானோ அந்த வகையிலெல்லாம் செலவு செய்கிறது அல்லாஹ்வுடைய பாதை தான். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களே அவங்களுக்கு உதாரணமாவது மஸலுல்லதீன யுன்ஃபிகூன செலவிடுவோருக்கு உதாரணம். அம்பாலகும் தமது செல்வங்களை, ஃபீ சபீலில்லாஹி அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வங்களை செலவிடுவோருக்கு உதாரணம். க மஸலி ஹப்பத்தின், ஒரு தானியம் போன்றது. இதில் ஹப்பத்துனா தானியம், தானியம்னா விதை. இதில் என்ன வரும்? ஒரு நெல், ஒரு கோதுமை, ஒரு உளுந்து, இதான் விதைங்கிறது. ஹப்பத்து தானியம். இந்த தானியத்தை காட்டும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, அந்த அரபு மொழியில் போலன்னு சொல்கிறோம்ல, போல என்பதற்கு இந்த காஃபு போட்டாலே போதும். இந்த இருக்குல்ல, க ஹப்பத்தின், ஒரு தானியத்தை போல, அல்லது இந்த காஃபை எடுத்துட்டு மஸலி ஹப்பத்தின், மஸல்னாலும் போல, மஸல் என்றாலும் போல, காஃபு மட்டும் போட்டாலும் போலன்னு அர்த்தம். ஜெய்து என்பவன் கல் அசதி, சிங்கத்தை போன்றவன். இந்த க போடணும் என்ன அர்த்தமாயிரேன்? போன்றவன், போலங்கிற அர்த்தம் இந்த காஃபுக்கு மட்டும் இருக்குல்ல, காஃபுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. அல்லது ஜெய்து என்பவன் மஸலுல் அசதி, சிங்கத்தை போன்றவன். அப்போ மஸல் என்றாலும் க என்றாலுமே போலங்கிற அர்த்தம் தரக்கூடிய சொல்லு தான். ஆனால் அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில நேரங்களில் ரெண்டையும் பயன்படுத்திடுவாங்க. ஒன்று வேஸ்ட்டு தான், வேஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க அப்படி தான் பயன்படுத்தினாங்கன்னா நம்ம அப்படி தானே பயன்படுத்தி அந்த மொழியில் வச்சுட்டாங்கல்ல. அல்லாஹ் அந்த மக்கள் எந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த பாஷையில் தான் குரானை இறக்குறான். அவங்க க ஹப்பத்தின்னு கம்மியாக சொல்லுவாங்க, மஸலு ஹப்பத்தின் என்றும் சொல்லுவார்கள். சில நேரங்களில் க மஸலி ஹப்பத்தின், மஸல் அல்ல மிசிலுங்கிற வார்த்தை அதே மாதிரி தான். மிசில் என்றாலும் போலன்று தான் அர்த்தம். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்வதாக இருந்தால், லைஸ க மிசிலிஹி ஷைவுன், லைசண்டா இல்லை, அவனை போல் இல்லை,
அவனை போல் என்பதற்கு ரெண்டு வார்த்தை அங்கே வந்திருக்கு. க ஒன்று வந்திருக்கு, மிஸ்லு ஒன்று வந்திருக்கு. க என்றாலும் போலன்னு தான் அர்த்தம், மிஸ்லு என்றாலும் போலன்னு தான் அர்த்தம். அவனை போலன்னு அர்த்தம் செய்ய முடியும். அது ரெண்டையும் சேர்த்து என்ன செய்வாங்க, ஒன்றுக்கு தான் அர்த்தம் வச்சுருப்பாங்க. இன்னொன்னை சேர்த்து சொல்கிறதுங்கிறது அரபுகள்கிட்ட கவிதைகளில் முந்தைய பண்டைய இலக்கியங்கள்ல எல்லாம் இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மிசிலுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக க மிசிலி, கவையும் போட்டு மிசிலையும் போடுவான். மசலு என்று சொல்வதற்கு பதிலாக மசலு என்பதையும் போட்டு க மசலு என்றும் நல்லா போடுவான். ஏன் அல்ல அப்படி போடுறான்னு கேட்டால், அப்படி அந்த பாஷையில் பயன்படுத்தினாங்க. எதுக்காக வேண்டி எல்லாம் அப்படி போடுறான், அல்லாவே அந்த அல்லாவே அந்த பாஷையை முதல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். அந்த மக்கள்கிட்ட இருந்த மொழியில் தானே குர்ஆனை அருள்வான். அவங்க என்னமெல்லாம் பேசி கொண்டிருந்தாங்களோ அதுதான் அந்த மொழி. அப்போ அந்த அடிப்படையில் என்ன வருதுன்னு கேட்டால், க மசலி ஹப்பத்தின்கிறதுல ஏதாவது ஒன்று தேவையற்றது, க தேவையில்லை அல்லது மசலு தேவையில்லை. எதிர்மொழி தேவையில்லைன்னா அந்த தனித்தனியான இலக்கணங்களை பார்த்தா தேவையில்லை. மக்களுடைய வழக்கங்களை பார்க்கக்கூடிய கூர்மையான இலக்கணத்தின்படி பார்த்தீங்க என்று சொன்னால் ரெண்டையும் கூட சொல்லிக்கொள்ளலாம். சொல்லி கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா, போலன்னு ஒன்றுக்கு அர்த்தம் செஞ்சால் போதும். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு உதாரணம் க ஹப்பத்தின், ஒரு தானியத்தை போல அர்த்தம். தானியத்தை போலன்னு அப்படி சொல்ல முடியாது, ரெண்டு போல அங்கே இருக்குது. ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை. அரபுல அப்படி சாதாரண பழக்கத்தில் உள்ளது. அந்த பழக்கத்தின் பிரகாரம் தான் என்ன செஞ்சிட குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் எப்படியெல்லாம் பேசுவாங்களோ, ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை பயன்படுத்துவாங்கன்னா அல்லாவும் பயன்படுத்திடுவான். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு புரிகிறதுக்கு அவங்க பாஷையில் சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும், அதுக்காக வேண்டி. அதனால் இங்கே க மசலி ஹப்பத்தின் என்றால், ஹப்பத் என்றால் தானியம். தானியம்னா ஒரு நெல்லுன்னு வச்சுக்கிறங்க, அல்ல ஒரு கோதுமைன்னு வச்சுக்கிறங்க, வேறு ஏதாவது ஒன்று வச்சுக்கிறங்க. இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறதுக்கு உதாரணம் க ஹப்பத்தின், ஒரு தானியம் போன்றது, ஒரு விதை போன்றது. ஒரு விதையை உதாரணம் நம்ம செலவழிக்கிறோம்ல, செலவழிக்கிறதுக்கு அல்லாஹ் உதாரணத்தின் மூலம் விளக்குறான். எப்படி விளக்குறான்னா, ஒரு தானியம் எடுத்துக்கிறங்க. அந்த தானியம் என்ன செய்யுதுன்னா அன்பத்தத்து, அந்த தானியம் முளைக்க வைக்கிறது சனாபில, 7 கதிர்களை. சனாபில்னா சும்புலத்துனா கதிர், சும்புலத்து என்பதனுடைய பன்மை சனாபில். அப்போ 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒரு நெல்லை போடுறீங்க, அதிலேருந்து 7 கதிர், கதிர்னா ஒரு கொத்து, கதிர்னு அது சொல்கிற நிறைய நெல்கள் அடங்கிய ஒரு கொத்துக்கு கதிர்னு சொல்லுவாங்க. இது இது பெரும்பாலும் சிறு தானியங்களுக்கு தான் வரும், மரத்துலலாம் அப்படி வராது, கதிர்கள் வராது. மரத்தில் காய்க்கிற காய்கள்லாம் சிங்கிளாக காய்க்கும். மாங்காண்டா மாங்காய் ஒன்று தனித்தனியாக தான் தொங்கிக்கிட்டு இருக்கும். நெல் அப்படி இருக்காது. நெல் என்ன செய்யும், ஒரு மொத்த தொகுப்பாக இருக்கும். அது உள்ள 100 நெல் இருக்கும். உதாரணத்துக்கு 100 இருக்கும், நிறையவும் இருக்கும். அப்போ கதிர்கள் எதில் வரும்னு கேட்டால், சிறு தானியங்கள் இருக்குது பாருங்கள், அந்த சிறு தானியங்கள் தான் என்ன செய்யும், அது முளைக்கும் பொழுது கதிர்கள் விட்டு அந்த கதிருக்குள்ளே தான் அந்த நெல்லுகள்லாம் அந்த விதைகள்லாம் கிடைக்கும். அதுக்காக வேண்டி எல்லாம் உதாரணம் காட்டுறான். அன்பத்தத்து, அந்த தானியம் முளைக்க வைக்கிறது. நபத்தண்டா முளைத்தது, அம்பத்தண்டா முளைக்க வைத்தது. அம்பத்தத்து சபா சனாபில, 7 கதிர்களை முளைக்க வைக்கிறது. ஒரு தானியம்தான் இருக்குது. அந்த ஒரு தானியத்தை கொண்டு மண்ணுக்குள்ளே போடுறீங்க, செலவழிச்சிட்டிங்க. பொருளாதாரத்தை செலவு செய்கிறதுக்கு உதாரணம். மண்ணுக்குள்ளே போட்டால் என்னவா தெரியும், நம்மளை விட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி தெரியும். உண்மையில் போயிடுச்சா, அது போகலை. அது என்ன செய்யுதுன்னா, போட்ட உடனே அது 7 கதிர்கள் அதுலேருந்து வெளியே வருது. முளைச்சி கொஞ்சம் வளர்ந்து தலை எடுத்த பிறகு என்ன செய்கிறது, 7 கதிர்களை முளைக்க வைக்கிறது. ஃபீக்குள்ளி சும்புலத்தின், ஒவ்வொரு கதிர்லையும் மேத்து ஹப்பத்தின், 100 தானியம் இருக்கிறது. போட்டது ஒரு நெல், அதிலேருந்து 7 கதிர், ஒரு கதிருக்குள்ளே 100 நெல். அப்போ மொத்தம் 700 ஆகி போச்சு பாருங்கள். நீ போட்டது ஒரு நெல்லை தான் போட்ட, ஒரு நெல்லை போட்டோன்னு அழிஞ்சு போன மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. உண்மையில் அழிஞ்சதா என்றால் அது அழியவில்லை, மாறாக அது முளைக்க வைக்கிறது. எவ்வளோ முளைக்க வைக்கிறது, 7 கதிர்களை முளைக்க வைக்கிறது.
ஒரு ஒரு கதிர் என்பதுக்குள்ளேயே 100 நெல் இருக்கிறது. அப்போ 7 கதிரும் சேர்ந்து 700 நெல் ஆகிவிட்டது. ஒன்றுக்கு 700ங்கிறது தருவேங்கிறான்ல. அதான் இங்கே சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு கேட்டால், நீ ஒன்று செலவழித்த 10 ரூபா கொடுத்துட்ட, 10 ரூபா உன்னை விட்டு போன மாதிரி நீ நினைப்ப, உன்னை விட்டு போகலை, அது புதைக்கப்பட்டிருக்கு, விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 ரூபா என்ன செய்ய, அதனுடைய நன்மைகள் மறுமையில் வளர்ந்து பெருசாகி அப்படி 700 கொண்டாந்து உனக்கு தரப்படும். 700 மடங்கு உள்ள மதிப்பு உள்ளதாக உனக்கு வேறு வடிவத்தில் உனக்கு அல்லாஹ் தருவாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இதை சொல்கிறான். அப்போ மசலுள்ளதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் தமது செல்வங்களை செலவிடுவோருக்கு உதாரணம் மசலி ஹப்பத்தின், ஒரு தானியம் போன்றது. அன்பத்தத்து, அந்த தானியம் முளைக்க செய்கிறது. சனாபில, 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஃபீக்குள்ளி சும்புலத்தின், ஒவ்வொரு கதிர்லையும் மேத்து ஹப்பத்தின், 100 விதைகள் இருக்கிறது, 100 நெல் இருக்கிறது, 100 கோதுமை இருக்கிறது சொல்லிவிட்டு, இது குறைஞ்சபட்சம். வல்லாஹு, அல்லாஹு யுலாயிஃபு, பெருக்குவான், பெருகச்சி பன்மடங்காக்குவான். லிமை யஷாவு, நாடியவர்களுக்கு அதுக்கு மேலேயும் தருவான். குறைஞ்சபட்சம் 1க்கு 700, அதிகபட்சம் இந்த 700ங்கிறது அல்லாஹ் நாடு சொன்னால் செலவழிக்கிறவனுடைய இஹ்லாஸு, தூய்மை, அவன் எந்த நேரத்தில் இதை செலவு செய்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் யுலாயிஃபு, மேலும் பெருக செய்வான். யுலாயிஃபுன்னா பன்மடங்காக ஆக்குவது. லிமையஷாவு, நாடியவர்களுக்கு இதை விட அதிகமாகவும் கொடுப்பான்னு அர்த்தம். 1க்கு 700ஆகவும் தருவான், அது குறைஞ்சபட்சம். எல்லாருக்குமே 700 கிடையாது. நாடியவர்களுக்கு 7 லட்சம் கூட கொடுப்பான், 7000 கூட கொடுப்பான். ஒல்லாஹு, அல்லாஹ் யுலாயிஃபு, பெருகச் செய்வான், அதிகம் பன்மடங்காக ஆக்குவான். லிமை யஷாவு, அவன் நாடியவர்களுக்கு இதை விட ஜாஸ்தியாகவும் கொடுப்பான். ஒல்லாஹு, அப்படி எல்லாருக்கும் இப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹு வாசிஉன், அவன் தாராளமானவன். கொடுக்குறது என்ன கொஞ்சோன்னு வச்சுக்கிறவன் தான் கலந்து கொடுப்பான். ஒரு மூட்டை வச்சுருந்தான்னா என்ன செய்வான், பார்த்து பார்த்து கொடுப்பான். இப்போ 1000 கோடி மூட்டைகள் வச்சுருந்தான்னு சொன்னால் அவன் 700 கொடுத்தான்னா 7000 கொடுத்தான அவனை என்னத்துக்கு பாதிக்க போகுது? அப்போ அல்லாஹ் வாசிஉன்னா விசாலமானவன். விசாலமானவன்னா தாராளமாக வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு 700, 7000, 7 லட்சம், 7 கோடிலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அப்படிங்கிறதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான். வல்லாஹு வாசிஉன், அல்லாஹ் தாராளமானவனாக இருக்கிறான். அலீமுன், அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அந்த நல்ல காரியத்துக்கு செலவு செய்கிறதுக்குள்ள கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. நம்ம எதன் மூலம் கிடைக்கிறதுலையுமே எல்லாமே 1க்கு 10 தாங்க. மார்க்கத்தில் நம்ம தொழுகிறோன்னு வைங்களேன், நோன்பு வைக்கிறோன்னு வைங்களேன், நோன்பை கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த 6 நோன்பை பற்றி சொல்லும் பொழுது 6 நோன்பு வைக்க சொல்கிறாங்க. 6 நோன்பு எதுக்கு வைக்க சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால், ரமலானில் நீங்கள் 30 நாள் நோன்பு வச்சுட்டீங்க, 1க்கு 10, அப்போ 300 நோன்பு வச்சுட்டீங்க. 1க்கு 10ன்னா என்னாச்சு, 30 நாளைக்கு 30 10 300. ஆனால் இன்னொரு 60 நாள் இருக்க, வருஷம் பூரா நோன்பு வைக்கிறதுக்கு இந்த 6 நோன்பு வைக்கிறீங்க. 6 நோன்புக்கு ஒரு 60 ஆகி போயிடும். இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் நோன்பு வச்ச நன்மை கிடைக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ நம்ம வைக்கிற நோன்புக்கு கூட 1க்கு 10 தான். ஒரு நோன்புக்கு 10 நோன்பு நன்மைங்கிற கணக்கு வைத்து 36 நோன்புக்கு வருஷ நோன்பு நல்லா தர்றான். நீ வருஷம் பூரா நோன்பு வச்ச நன்மைங்கிறான். அப்போ நோன்புங்கிறது தான் ரொம்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. நானே கூலி கொடுப்பேன்கிறான். அப்படியான ஒரு விஷயத்துக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யலைன்னு கேட்டால், ஒரு நோன்புக்கு 700 நோம்புன்னு சொல்லலை, அதுக்கு மேலே 7 லட்சம் நோம்புன்னு சொல்லலை. தொழுவுறீங்களா, 1க்கு 10 தான், தொழுகைக்கு 1க்கு 10 தான். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் 50 தொழுகையை தான் கடமையாக்கினான். அவன் கடமையை வாங்கிட்டு வரும்போது மூசா நபி கிராஸ் பண்ணி கேட்பாங்க, என்னப்பா என்ன வாங்கிட்டு போகிற மேராஜில், தொழுகை எவ்வளவு, 50. 50லாம் அவன் உம்மத்துக்கு செய்ய முடியுமாப்பா, நான் ரொம்ப பாடுபட்டிருக்கேன், என் சமுதாயத்தில் 50 தொழுகை நீ போனீங்கன்னா உம்மத்துகளுக்கு தாங்க மாட்டாங்க, நீ அல்லாட்ட போய் குறைச்சி கேளு, இவ்வளோவுக்கு சரி வரான்னு போய் கேளுன்னு அனுப்பிவிடுவார். ரசூலுல்லாஹ் போவாங்க, 50 45 ஆகி 40 ஆகி பல முறை போயிட்டு வந்து கடைசியில் 5ல் நின்றும். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இது 5 தான், 5 இருந்தாலும் 1க்கு 10ங்கிற கணக்கில் 50 ஆயிடுச்சுமா. அல்லாஹ் தொழுகைக்கும் 1க்கு 10 தான்.
நோன்பு எடுத்தாலும் 1/10 தான், தொழுகை எடுத்தாலும் 1/10 தான். இதை விட வேறு என்ன அமல் சிறந்தது இருக்குது? எல்லாமே 1/10 தான். இப்போ இதுக்கே 1/10ன்னு சொன்னால் அதை விட சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் 1/10 தான். நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் 1/10 தான். ஆனால் காசு பணத்தை செலவழிக்கிறோம் பாருங்க, அதுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா 1/700 ஆக்குறான் குறைஞ்சபட்சமே. அப்போ குறைஞ்சபட்சமே 700 ஆக்குறதுன்னு சொன்னால் இதுக்கு நிகரான ஒரு நன்மையே கிடையாது. மறுமையில் நன்மை நாடக்கூடியவர்கள் தொழுகையின் மூலம் நம்ம அடையும் நன்மைகளை விட, நோன்பின் மூலம் அடைகிற நன்மைகளை விட, கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவதன் மூலம் அதிக நன்மை அடைகிறார்கள். 700 மடங்கு அடைஞ்ச எங்கே போய் நிற்போன்னு பாருங்கள். மறுமையில் தொழுகை நோம்புலாம் கிடைக்கிற மார்க்கை விட 10 மார்க்கு வாங்கிட்டு போவானா அவன் 700 மார்க் வாங்கிட்டு வந்துடுவான். அப்போ 10 மார்க் வாங்குறவனு 700 மார்க் வாங்குறவனு ஒன்றா? அப்போ அதிக மார்க் வாங்கும்போது நம்முடைய சொர்க்கத்துக்கு போவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது, சொர்க்கத்தில் மேலான தரஜாவை அடைவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது என்று ஒரு ஆர்வம் ஊட்டுவதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த செலவழிக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய நன்மையை தந்திருக்கிறான். காசு பணத்தை செலவழித்தீங்கன்னா குறைஞ்சது 700 அது வந்துருச்சா. அதே நேரத்தில் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. செலவழிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு நீங்கள் செலவழிச்சிடுறீங்க, செலவழிச்சிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை சொல்லி காட்டி அழிச்சு போடுறாங்க நன்மையை. செலவழிச்சிடுவாங்க. ஒரு கஷ்டப்படுறேன்னு ஒருத்தர் என்ன செய்வார், வருவார் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் ஃபீஸ் கட்டணும் காசு தாங்கன்னு கேட்பார். கொடுத்துப்புட்டு என்ன செய்வான்னு கேட்டால் நம்ம செலவெல்லாம் படிக்கிறார் அவர், இது எதுக்கு நீ சொல்கிற, அவனுக்கு கொடுத்தேன்னா அதை நிறுத்திக்க, அவன் டிகிரி வாங்கிட்டு பெருசாக வரும்போது என்ன செய்கிறது, இவர் நம்ம செலவில் படித்தவர் தான், நான் தான் 4 வருஷமாக ஃபீஸ் கட்டினேன், இதை சொல்லாமல் எவனாச்சும் இருக்கிறானா? அப்போ என்னத்துக்கு 700 மடங்கு நன்மை செய்கிற ஒரு காரியத்தை செய்கிற, செஞ்சுவிட்டு என்ன செய்கிறேன்னா சொல்லி காட்டுற, இதை என்னத்துக்காக வேண்டி சொல்லி காட்டுற? அப்போ நீ சொல்லி காட்டினேன்னா அங்கே எப்படி எதிர்பார்க்க முடியும் எல்லா இடத்துல? அப்போ வலது கை கொடுக்குறது இடது கை தெரியாதுங்கிற வகையில் நீ செய்யணுமே தவிர, சொல்லி கொடுத்தீன்னு சொன்னால் அவனுக்கு இது கிடையாதுன்னு நல்லா அடுத்த வசனத்தை சொல்கிறான். யாருக்கு என்றால் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், யார் தமது செல்வங்களை செலவிடுகிறார்களோ, ஃபி சபீலில்லாஹி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டு, சும்ம பிறகு லா யுத்பிஊன மா அன்ஃபகு, தாங்கள் எதை செலவிட்டார்களோ அதை தொடர செய்ய மாட்டார்கள். மன்னன், மண்ணு என்றால் சொல்லி காட்டுதல். மன்ன அப்படின்னு சொன்னால் கொடுத்ததை சொல்லி காட்டினான். மன்ன என்பதனுடைய மஸ்தர் தான் மன்னன்று வந்திருக்குது. மன்ன எமன்னுன்னு வரும்ல. மன்ன என்று சொன்னால் ஒரு ஆளுக்கு உதவியை செஞ்சு விட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுவது. அப்போ இந்த சொல்லி காட்டுவதை தொடர செய்ய மாட்டார்கள். யாருக்கு இந்த 700 மடங்கு கிடைக்கும் என்றால், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கள் செல்வங்களை செலவிடுகிறார்களே அவர்களுக்குத்தான். செலவிட்டு என்ன செய்யணும், சும்மா பிறகு லா யுத்பிஊன, தொடர செய்ய மாட்டார்கள், மா அன்ஃபகு, எதை செலவிட்டார்களோ அதை தொடர செய்ய மாட்டார்கள். மன்னன் சொல்லி காட்டுதலை, அதை கொடுத்துவிட்டு பின்னாடியே சொல்லி காட்டுறது, அது தொடர செய்வது. கொடுத்ததோடு என்ன செய்கிறது, கொடுக்கும்போதே பேக்கில் என்ன செய்கிறது, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி என்ன செய்கிறது, அதை தம்பட்டம் அடிக்கிறது. அப்போ இந்த சொல்லி காட்டுதலை செய்யாமல் இருக்கிறார்களே அவர்களுக்குத்தான். அதன்னா தொல்லைப்படுத்துறது, நோவினைப்படுத்துறது, மனவேதனைப்படுத்துறது. அதுதான் என்றால் என்னது, மனசில் ஒரு நோவினை ஏற்படுத்துகிற, வேதனை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். வலா யுத்பிஊனன்னு வச்சுக்கணும். இந்த லா யுத்பிஊனன்னு வந்திருக்குல்ல, அந்த கருத்தை திருப்பி கொண்டு வருவதற்காகனா வலான்னா என்னத்த, வலா யுத்பிஊன, தொடர செய்ய மாட்டார்கள். அதன் நோவினை கொடுப்பதையும் தொடர செய்ய மாட்டார்கள். கொடுத்துப்புட்டு ஏண்டா இவன்கிட்ட வாங்கணுங்கிற அளவுக்கு மனம் நொந்து போயிடுவான். ஒருத்தனுக்கு உதவியை செஞ்சு விட்டு ஏண்டா இவன்கிட்ட நம்ம வாங்கணும் என்று ஒரு மனவேதனைக்கு ஒருத்தன் ஆளாயிடுவான். அப்போ மனவேதனைப்படுத்துவதும் சொல்லி காட்டுதலும் இல்லாத வகையில் யார் செலவழிக்கிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு நன்மை. இது முந்தைய வசனத்தினுடைய அந்த செலவழித்தல் தொடர்பான விஷயத்துக்குரிய கண்டிஷன் இது. அப்போ அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார்கள், செலவழித்து விட்டு
சும்ம பிறகு லா யுத்துபிஊன தொடரச் செய்ய மாட்டார்கள், மா அன்பகு எதை செலவிட்டார்களோ அதை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள், அதுக்கு அடுத்தபடியாக செய்ய மாட்டார்கள், மன்னன் சொல்லி காட்டுதலையும் உல அதன் துன்புறுத்துவதையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டார்கள். சொல்லி காட்டுதல் என்பது அவங்கிட்டே போய் சொல்கிறதுக்கு பேர் சொல்லி காட்டுறது. துன்புறுத்தினா என்னான்னு கேட்டால் அவன்கிட்ட சொல்கிறதில்ல, வேற ஆள்கிட்ட சொல்கிறது. இந்த போகிறோம் பார்த்தீங்களா, நான் வாங்கி கொடுத்த சட்டை தான் இந்த போட்டிருக்கான்ல, இது அது கேள்விப்பட்ட மனவேதனைப்படுவான். சொல்லி காட்டுதல் என்பதில் 2 வகை இருக்குது. ஒன்று அவன்கிட்டே சொல்கிறது, நான் தானே உனக்கு வாங்கி தந்தேன், நான் தானே உனக்கு படிக்க வச்சேன், உன்னைய நான் தானே உனக்கு சட்டை வாங்கி தந்தேன் அப்படின்னு சொல்வது, கொடுத்ததை சொல்லி காட்டுறது. தொல்லைப்படுத்துறேன்னா என்னன்னு கேட்டால் அவனுக்கு செஞ்சு அடுத்த ஆள்கிட்ட சொல்கிறது. இவன் போய் நாளைக்கு அவன்கிட்ட சொல்லுவான், அவங்க இந்த சட்டை அவர் தான் வாங்கி தந்தாராம்ல, அப்படி இடிஞ்சு போயிடுவான் அவன். ஏண்டா இவன்கிட்ட வாங்கணும்னு நினச்சிருவான். அப்போ அதன் அதாவது 2மே சொல்லி காட்டுற விஷயந்தான். சொல்லி காட்டுதல் என்பது அவனிடத்தில் சொல்லி காட்டுதலும் இருக்கிறது, அடுத்தவர்கிட்ட சொல்லி காட்டி அதை அவன் கேள்விப்பட்டு மனவர்த்தை அடைவதும் இருக்கிறது. இந்த 2மே நடக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சாலும் சரி, 1க்கு 700 நன்மை உங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தால் அதுக்கு செய்ய வேண்டிய முக்கிய கண்டிஷன் என்னென்னு கேட்டால், உதவி வாங்கினான்ல அவன்கிட்ட சொல்லி காட்டாதீங்க, சம்மந்தமில்லாத இன்னொருத்தட்டையும் போய் சொல்லி காட்டாதீங்க. சொல்லி காட்டினீங்கன்னு சொன்னால் அந்த நன்மை கிடைக்காது. அப்போ சும்மா பிறகு லா யுத்திபிஊன மா அன்ஃபகு தாங்கள் செலவிட்டார்களே அதை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள், மன்னன் சொல்லி காட்டுவதையும் வல அதன் தொல்லைப்படுத்துவதையும் துன்புறுத்துவதையும் மனவேதனைப்படுத்துவதையும் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். லஹும் இவர்களுக்குத்தான் அஜுருகும் இவர்களுக்குரிய கூலி இருக்கிறது, இந்த ரப்பியும் இவர்களுடைய இறைவனிடத்தில் இவங்களுக்குத்தான் கூலி இருக்குது, வேறவனும் கிடையாது. கொடுத்ததை சொல்லி காட்டிவிட்டால் என்னவாயிரும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். லஹும் அஜுருகும் இந்த ரப்பியும் அவங்களுடைய கூலி அவங்களுடைய இறைவனிடத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஒலா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்கள் மீது எந்த பயமும் கிடையாது. ஒலாகும் யஹ்சனூன் அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. இது துன்யாவுலேயும் வரலாம், ஆகிரத்துலேயும் வரலாம். அதாவது கூலி 700 மடங்கு கூலி வர எல்லாம் கொடுத்து விட்டான், அந்த 700 மடங்கு கூலியோடு நிப்பாட்டாமல் ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கை மாறி வாரி வழங்குறவனுக்கு என்ன செய்யாது, கொஞ்சம் எதை கண்டு நடுங்கக்கூடிய பயப்படுவனா இருக்க மாட்டான், கவலைப்பட மாட்டான். அவன் வந்துடுவானா, இவன் வந்துடுவானோ, இன்கம் டேக்ஸ் வருவானோ, செல் டேக்ஸ் வருவானோ, இப்படின்னு திருட்டு போய் வந்துடுவாங்களோன்னு கவலைப்படுறாங்கல்ல. இந்த கவலையெல்லாம் தான தர்மம் செய்வதில் ஆர்வமாக இருந்து சொல்லி காட்டாமலும் ஒரு கை கொடுப்பது அடுத்த கைக்கு தெரியாமலும் யார் நடக்கிறார்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஒன்று வைத்துக்கொள்ளலாம் துன்யாவில். அல்லது இது ஆகிரத்துலையும் வச்சுக்கிடலாம். ஆகிரத்தில் பயம் கிடையாது, நரகத்துக்கு போயிடுவோமோன்னு பயம் கிடையாது, நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ என்ன ஆகுமோன்னு கவலைப்பட மாட்டாங்க. அதான் பயம் இல்லை கவலை இல்லை என்பது ஃபித் துன்யா உள்ள ஆகிறான்னு 2லேயும் வச்சுக்கலாம். துன்யாவுலேயும் அவங்களுக்கு கவலை கிடையாது, ஆகிரத்துலேயும் கவலை கிடையாதுங்கிற கருத்தும் அது கொடுக்கலாம். அல்லது ஆகிரத்தை மட்டும் கூட கொடுக்கலாம். துன்யாவில் கூட சில நல்ல வாரி வாரி வழங்குற நன்மக்களை கஷ்டப்படுத்த தான் செய்கிறாங்க, ஒரு பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஆழ்த்தவும் செஞ்சிடுறாங்க. அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் இது ஆகிரத்தை தான் குறிக்குது என்று நம்ம என்ன செய்யலாம். ஆகிரத்திலான நன்மையெல்லாம் அறுவடை செய்கிற ஒரு தளம் அதுதானே அப்படின்னு வச்சுக்கலாம். இது 262 வசனத்துலையும் அந்த செலவழிக்கிறத பற்றி தான் எல்லாம் சொல்லி காட்டலாம். 63லையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அதே விஷயத்தை தான், அது தொடர்பான ஒரு கண்டிஷனை தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், கவுலும் மஅரூஃபுன் நல்ல சொல்லை சொல்லுவது, ஓ மஃபிரத்துன் மன்னித்து விடுவது, ஹைருன் இதில் என்ன நல்லா சொல்ல வர்றான்னு கேட்டால், நீ தர்மம் செய்கிறீல அது 1க்கு 700 கிடைக்குதுல்ல, அது நல்லது தான். ஆனாலும் இதை செஞ்சுட்டு நீ சொல்லி காட்டுவாயாக இருந்தால் அதை விட ஒன்றுமே நீ கொடுக்காம 4 நல்ல வார்த்தை பேசி அனுப்பிட அது போதும்டா. நீ கொடுத்துப்புட்டு சொல்லி காட்டி அது நன்மை இழந்து போகிறத விட கொடுக்காத, கேட்டு வரவனும் கொடுக்காத. இல்லைப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறேன், பிறகு பார்த்துக்குருவான், அல்ல உனக்கு லேசாக்கி தருவான், உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒன்று கொடுக்காம நீ அனுப்புகிறேன்னு வை, அது கூட நல்லது. எதை விட சொல்லி காட்டுறதை விட. ஒன்று சொல்லி தான் காட்டுவாயானால் நீ கொடுக்கவே செய்யாத. கொடுக்காமல் என்ன செய்யன்னு கேட்டால்
அவன் மனம் கோணாத முறையில் என்ன செஞ்சிரு, ஏதாவது நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பு அப்படிங்கிறது இந்த 263 அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? கவுலுன் மஅரூஃபுன். மஅரூஃப் என்றால் நல்லது, நன்மையை ஏவுதல்ங்கிறோம்ல. யஅமுருன பில் மஅரூஃபி, நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறதுங்கிறோம்ல, அதில் வந்து மஅரூஃபுன்னு வரும். கவுலும் மஅரூஃபுன், நல்ல சொற்களும், ஓ மகஃபிரத்துன், மன்னிப்பதும், ஹைருன், சிறந்ததாக ஒரு மன்னித்தல் பண்ணலாம். ஒருத்தனுக்கு உதவி செய்கிறத விட அவன் ஏதாவது உனக்கு தப்பு செஞ்சுருப்பானா அது மன்னிச்சிரு பேசாமல், அது பெற்றுப்பா. இது காசு பணத்தை செலவழிக்கிறதை விட ஒருவன் உனக்கு செஞ்ச தவறுகளை மன்னித்து விடுவது அல்லது நல்ல வார்த்தைகள் சொல்வது ஹைருன், சிறந்ததாக இருக்கிறது. மின் சதக்கத்தின், தர்மம் செய்வதை விட. எந்த தர்மத்தை விட? எத்பௌஹா அதன், அதை தொடர்ந்து தொல்லை வருமே, தொல்லை கொடுத்தல் வருமே, அந்த தர்மத்தை விட இது நல்லது. அதான் நீ மின் சதக்கத்தின், ஒரு தர்மம் செய்வதை விட. அந்த எப்படிப்பட்ட தர்மம் அது? எத்பௌஹா, அதை தொடர்ந்து வரும் அதன், தொல்லை கொடுத்துதல், தொல்லை மன வேதனைப்படுத்தல் வருமே, அப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை விட நீ மன்னித்து விடுவது நல்லது. அழகான பேச்சுக்களை பேசுவது நல்லது. வல்லாஹு கனியுன், அல்லாஹ் எந்த தேவையமற்றவன், அவனுக்கு எந்த தேவை நீ அவனுக்காக கொடுக்குற? நீ ஏழைபாளையை கொடுத்து நம்ம அல்லாவுக்கு என்னமோ செஞ்சா நினச்சிக்கிட்டு இருக்காடா. அல்லாஹ் வந்து கனி, அவன் தேவையே இல்லாதவன். ஹலீமுன், ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவன். நீ செய்கிறதுக்கெல்லாம் உடனே நல்லா தண்டிக்க மாட்டேங்கிறான்ல, பார்த்துட்டு தானே இருக்கிறான். அப்போ ஹலீமுன், ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவனாகவும் தேவையற்றவனாகவும் தேவைகள் அற்றவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, இதுவும் தர்மத்தை பற்றி தான் அல்லாஹ் வந்து 63 வசனத்துலேயும் சொல்லுகிறான். 64 264 அதுலேயும் அல்லாஹ் வந்து இதுதான் சொல்கிறான். இந்த வரிசைய 4 வசனங்களுமே தர்மம் செய்வது சொல்லி காட்டுவது, அதை மையமாக வைத்து தான் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துபுத்திலு, அபுத்தலன்னா பாழாக்கிறது, பாத்திலாக்கிறது, பாத்தில்ங்கிறவங்கள வீணா போச்சுன்னு சொல்லி, லா துபுத்திலு, நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள், சதகாத்திக்கும், உங்களுடைய தர்மங்களை பாழாக்கிறாதீங்க, பில் மன்னி ஒல் அதா, சொல்லி கொடுத்தும் தொல்லைப்படுத்தியும் உங்கள் தர்மங்களை பாழாக்கிறாதீங்க. அப்போ முதல்ல உள்ள வசனங்களை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த 700 மடங்கு தான் அவனுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை கம்மியாக கிடைக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை, ஜீரோவாக போயிடும். நீங்கள் சொல்லி காட்டினீங்கன்னா சதக்கா பாத்தில் கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். யாய் உள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துபுத்திலு, நீங்கள் பாழாக்கி பாத்திலா வீணாக்கிறாதீங்க, பாழ்படுத்தி விடாதீர்கள், சதக்காத்திக்கும், நீங்கள் செய்கிற தர்மங்களை, உங்களுடைய தர்மங்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள், பில் மன்னி, சொல்லி காட்டுவதன் மூலமாக. அப்போ சொல்லி காட்டினா பாழாகி போயிடும், கணக்கில் எழுதப்படாது. 1 கோடி ரூபா நீ கொடுத்தாலும் சரி, கோழி முட்டை தான் அதுக்கு எழுதப்படுமே தவிர நீ கொடுத்ததாக எழுதப்படாது. என்ன சொல்லி காட்டிவிட்ட. பில் மன்னி, சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் அதா நோவினைப்படுத்துவதன் மூலமாக, வேதனைப்படுத்துவதன் மூலமாகவும் உங்களுடைய தர்மங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பாழாக்கிறாதீங்க. அப்போ தர்மங்கள் பாழாகிறதுல முக்கியமான அம்சம் என்னது? சொல்லி காட்டுவது. இதே மாதிரி வந்து உங்கள் தர்மங்களை பாழாக்கிற இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்னு கேட்டால், மக்கள் இந்த தர்மம் செய்கிற சொல்லிலாம் காட்ட மாட்டான். சொல்லி காட்டாமல் என்ன செய்வான்னு கேட்டால், அதை வந்து 4 பேர் பார்க்குற மாதிரி செலவு செய்வான். சொல்லி காட்ட மாட்டான், 4 பேர் பார்க்குற மாதிரி ஒரு ஆள் கொடுக்கும்போது என்ன செய்வான், ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னு பார்த்துக்குருவான். அப்படி கொடுக்கும்போது எல்லார் பார்வையும் நம்ம மேலே உழுவுதான்னு பார்ப்பான். அப்படி பார்த்தா என்னவான், இவன் வந்து அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி இவன் செய்யலை. 4 பேர் இவன் கொடுக்குறாங்கிறத பார்த்து இவனை கொடை வள்ளல்னு சொல்லணும் என்பதற்காகத்தான் அதை வந்து அவன் செஞ்சுருக்கிறான்னு விளங்குது. அதுக்கு நன்மை பாழாயிரும். நல்லா உதாரணம் காட்டுறான். எப்படி காட்டுறான்னு கேட்டால், ஒருத்தன் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி செலவழுகிறான, அவனுடைய தர்மங்கள் பாழா போமே. அந்த மாதிரி உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டி தொல்லைப்படுத்தி பாழாக்கிறாதீங்க. அப்போ தர்மங்களை பாழாக்கிறதுல இன்னொரு அம்சத்தை இங்கே அடுத்து சொல்லி காட்ட போகிறான்லாம். என்ன எதை சொல்கிறான்னு கேட்டால், பிறருக்கு காட்டுவதற்காக, பிறருக்கு காண்பிப்பதற்காக ஒருத்தன் செலவு செஞ்சால் எப்படி சதக்காக்கள் அழிந்து விடுமோ, அதுக்கு நன்மை இல்லாமல் போய்விடுமோ, அந்த மாதிரி
சொல்லி காட்டினாலும் நன்மை இழந்து விடுவீர்கள்னு அல்லாஹ் இதில் வந்து அடுத்து சொல்ல வர்றான். அதனுடைய கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்து பாடத்தில் பார்ப்போம்.